ध्रुवस्तुति। एकस्त्वम् एव भगवन्निदम् आत्मशक्तिया मायाख्ययोर्गुणया महदाद्यशेषं सृष्ट्वानुविश्य पुरुषस्तद् असद्गुणेषु नानेव दारुषु विभावसुवद्विभासी. ஹே பகவன், தாங்களே பரமபுருஷர். தங்களுக்கு எண்ணற்ற சக்திகள் உண்டு. அதில் முக்கியமான 3 சக்திகள்: பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி, நடுநிலை சக்தி. பகிரங்க சக்தி மூலமாக முக்குணங்களினால் ஆன மகத்தத்துவத்தை படைத்து அதன் மூலம் பௌதீக லோகங்களை படைக்கிறீர். அந்தரங்க சக்தி மூலமாக வைகுண்ட லோகங்களை படைக்கிறீர். நடுநிலை சக்தியாக ஜீவாத்மா இருக்கிறார். இவ்விதமாக பௌதீக ஆன்மீக உலகங்களை படைத்து அதனுள் பரமாத்மாவாக நுழைகிறீர். நானேவ தாருஷு. ஒரே நெருப்பு மரக்கட்டைகளின் நீல அகலத்துக்கு ஏற்ப ஜுவாலை தோற்றமளிக்கிறதோ அதுபோல தாங்கள் பரமபுருஷ பகவான் ஒருவரே லீலைக்காக பலவிதமான தோற்றங்களை ஏற்கின்றீர். त्वद्दत्तया वयुनयेदम् अचष्ट विश्वं सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं विस्मर्यते कृतविदा कथम् आत्तबन्धो. ஹே நாத, தங்களை சரணடைந்த பிரம்மாவிற்கு ஞானத்தை கொடுத்தீர்கள். அதனாலேயே அவர் ஒருவன் உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் தன் கடமைகளை செய்வது போல பிரம்மாவும் பிரபஞ்சத்தை படைக்கிறார், வியக்தி சிருஷ்டி செய்கிறார். அப்பவர்க்கம் மோட்சம் வேண்டுபவர்களுக்கு தங்களின் தாமரை திருவடிகளே அடைக்கலமாக உள்ளது. துக்கப்படுபவர்களுக்கு ஆர்த்த பந்துவாக நண்பனாக உள்ளீர். இப்படிப்பட்ட தங்களை விஸ்மரியத்தே கிருதவிதா கதம், கற்றறிந்தவர்கள் எவ்வாறு மறக்க முடியும்? இதையே ஆழ்வாரும் உம்பவர் வானவர் ஆதியன் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பேனோ என்கிறார். நூனம் விமுஷ்டமதயஸ்தவ மாயயாதே ஏ துவாம்பவாப்யய விமோக்ஷணம் அந்யஹேதோஹோ அச்சந்தி கல்பக தரும் குணபோபபோக்யம் இச்சந்தி ஸ்பர்ஷஜம் நிறையே அப்பீன்றனாம். ஹே பகவன், புலநுகர்ச்சிக்காக தங்களை வழிபடுபவர்கள் நூனம் விமுஷ்டமதயஸ்தவ மாயையா, நிச்சயமாக தங்களின் மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்களே. விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக தாங்கள் உள்ளீர். பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடிய தங்களை அடையாமல் நரகத்திலும் கிடைக்கக்கூடிய புலனுகர்ச்சியை விரும்புவர்கள் மூடர்களே. யா நிவ்ருத்திஸ்தனுபிருதாம் தவ பாதபத்ம தியானாத்பவஜ்ஜன கதா ஷவனேன வா ஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமகிமணி அபி நாதமாபூத் கிம் து அந்த காசி லுலிலாத் பததாம் விமானாத். பகவானே, தவ பாதபத்ம தியானாத், உமது தாமரை திருவடிகளை தியானிப்பதினாலேயும் பவஜ்ஜன கதா ஷவனேன, உமது தூய பக்தர்களிடமிருந்து கதைகளை கேட்பதாலும் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தத்திற்கு ஈடாகாது. பிரம்மானந்தத்திற்கே ஈடாகாது என்றால் காலம் என்னும் கூர்வாளால் வெட்டப்படும் சொர்க்கம் சென்றாலும் கீழே விழ வேண்டும். ஸ்ரீனே புண்ணிய மத்தியலோகம், புண்ணியம் தீர்ந்தவுடன் கீழே விழ வேண்டும். பக்திம் முகுகு பிரவகதாம் त्वयि मे பிரசங்கோ பூயாதனந்தமகதாம் அமலாஷயானாம் ஏன அஞ்சச உல்பன உருவ்யசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தக. ஹே அனந்த, எல்லையற்றவரே, சமுத்திரத்தில் அலை எப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமோ அதுபோல மகதாம் அமலாஷயானாம், பௌதீக கலங்கமற்ற உயர்ந்த பக்தர்கள் தொடர்ந்து தமது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளனர். அப்படிப்பட்ட தூய பக்தர்களின் சங்கம் வேண்டும் என்று துருவன் பிரார்த்திக்கிறார். தூய பக்தர்களின் சங்கத்தில் இருந்து கொண்டு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் உல்பன உரு வியசனம், மிகவும் அபாயகரமான அறியாமை என்கிற சமுத்திரத்தை கடக்க முடியும். நேஷ்யே, உறுதியாக கடப்பேன். ஏனெனில் தங்களின் திரு கல்யாண குணங்களையும் கதாமிருதத்தையும் பருகுவதில் நான் பித்தனாகியுள்ளேன்.
துருவனின் இந்த பிரார்த்தனையை பூர்த்தி செய்யவே பகவான் துருவ மண்டலத்தை சுற்றியே சப்தரிஷி மண்டலமும் எல்லா கிரகங்களும் சுற்றி வருமாறு அனுக்கிரகம் செய்தார். கஷ்யபர், சுக்கராச்சாரியர் போன்ற தூய ரிஷிகளின் மூலம் பகவத் குணங்களை துருவன் பருகிக்கொண்டே உள்ளார். ஹரே கிருஷ்ணா.